வணக்கம் அன்பர்களே. இந்த வருஷம் தைப்பூசம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. பொதுவாக தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நாளில் கொண்டாடப்படுது. சரி, தைப்பூசம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சூரபத்மன் முதலான அசுரர்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் அவரோட தாயார் பார்வதி தேவி கிட்ட இருந்து வீர வாளை வாங்கிய தினமாக தைப்பூசம் கொண்டாடப்படுது. இந்த நாளில் தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தில்லை நடராஜர் ஆலயத்தில் ஊர்த்துவ தாண்டவம் ஆடி காட்சியளித்ததாகவும் புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வள்ளி மற்றும் தெய்வானையை முருகப்பெருமான் மனம் முடித்த நாளாகவும் இது கருதப்படுது. அப்படிப்பட்ட தைப்பூச நாளில் முருகனை வழிபடுவது, காவடி எடுப்பது, விரதம் இருப்பது போன்றவை செய்தால் நம்மோட பாவங்கள் நீங்கி கல்வி ஞானமும் செல்வ வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தைப்பூச திருவிழா கோபம், பேராசை போன்ற தீய குணங்களை அழித்து நல்ல பண்புகளை வளர்க்கும் நாளாகவும் கருதப்படுது. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் லைஃப் ஸ்டைல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.